உலக இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபையார் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். சிறிது நேர தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்ட தலைப்பு யார் பாக்கியவான்கள் என்பதாகும். ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள இயேசப்பா, யார் பாக்கியவான்கள் என்கிற சத்தியத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும். எல்லா தடைகளும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவஜனமே, நாம் அனைவரும் பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற விரும்புகிறோம். எப்படி ஜீவித்தால் பாக்கியவான்களாக மாற முடியும் என்று வேதம் சொல்லுவதை குறித்து தியானிப்போம். முதலாவது சங்கீதம் 84:5 படி, கர்த்தரில் பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அதாவது எல்லா சூழ்நிலையிலும் தேவ பலத்தால் நிரப்பப்பட்டு ஜீவிக்கும் போதும் இருதயத்தை சுத்தமாய் காத்து ஜீவிக்கும் போதும் மத்தேயு 5:8 படி பாக்கியவான்களாயிருப்போம். இரண்டாவது நீதிமொழிகள் 3:13 படி, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். யோபு 28:28 படி, ஞானமாகிய கர்த்தருக்கு பயப்படுகிற ஜீவியம் புத்தியாகிய பொல்லாப்பை விட்டு விலகி ஜீவிக்க பாக்கியவான்களாயிருப்போம். மூன்றாவது வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 படி, கர்த்தருடைய வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். நம் கரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த விலையேற பெற்ற பொக்கிஷமான வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி ஜீவித்தால் பாக்கியவான்களாயிருப்போம். நான்காவது எல்லாவற்றுக்கும் மேலாக ஏசாயா 30:18 படி, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆம், அருமையான தேவஜனமே, நம்முடைய இரட்சகர் மறுபடியும் நினையாத வேளையில் வர இருக்கிறார். அவருடைய வருகைக்காய் அவளோடு காத்திருந்தால் பாக்கியவான்களாயிருப்போம். மாரநாதா, சீக்கிரம் வாருமையா. கேட்ட இந்த வார்த்தையின்படி ஜீவிக்க ஒப்பு கொடுக்கிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி அர்ப்பணியுங்கள். ஜெபிப்போம். எங்களை பாக்கியவான்களாக விரும்புகிற தெய்வமே, ஒப்பு கொடுத்த தம்முடைய பிள்ளைகளை பாக்கியவான்களாக்கி உம்மோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். அல்லேலூயா.